ஃபார்மிக்கும் டூமிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் இந்த வீடியோவில். வாங்க பார்க்கலாம். டூமி நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னா ஒரு ஒப்பீனியன் சொல்லும் போது யூஸ் பண்ணுவோம். அதுவே ஃபார்மி எப்போ யூஸ் பண்ணுவோம்னா ஒரு பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும் போது யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளோட பார்த்தோன்னா இன்னும் நல்லா புரியும். வாங்க எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த மூவி வாஸ் என்டர்டைனிங் டு மீ. அந்த படம் நல்லா இருந்துச்சு எனக்கு என்டர்டைனிங்கா. இது நம்ம டூமி யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இது நம்மளோட ஒப்பீனியன், படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். வாங்க அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். திஸ் டிஷ் டேஸ்ட் டெலிஷியஸ் டு மீ. இந்த டிஷ் எனக்கு நல்லா இருக்கு டேஸ்டா. இங்கேயும் நம்ம டூமி யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இதுவும் நம்மளோட ஒப்பீனியன், இந்த டிஷ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ஃபார்மிக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த நியூ ஸ்கெடியூல் ஒர்க்ஸ் வெல் ஃபார் மீ. இந்த புது ஸ்கெடியூல் எனக்கு நல்லா ஒர்க் ஆகுது. இங்கேயும் நம்ம ஃபார்மி யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இது மூலயமா நமக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கிறது. இந்த ஸ்கெடியூல் நல்லா ஒர்க் ஆகுறதுனால எனக்கு நல்லா இருக்கு, ஒரு பெனிஃபிட் இருக்கு. அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பேக்கிங் குக்கீஸ் பிரிங்ஸ் ஜாய் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபார் மீ. குக்கீஸ் பேக் பண்ணுறது எனக்கு சந்தோஷம்